மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை, மருத்துவம் மற்றும் ஊர்நலப் பணிகள் துறை, பொது சுகாதாரத்துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயுர்வேதா டாக்டருக்கு இந்தியன் மெடிசன் அண்டு ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட்டுக்கு மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. லேப் டெக்னீஷியன் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டுக்கு பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேக்கன்ட் இருக்குது. ஐசிடிசி கவுன்சிலருக்கு எய்ட்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டில் 2 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஐசிடிசி லேப் டெக்னீஷியனுக்கு எய்ட்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. இந்த மாதிரி 9 கேட்டகரியில் 12 வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி என்ன இருக்கணும், முன் அனுபவம் என்ன இருக்கணும், ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க ராணிப்பேட்டையோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், பி பிளாக், 3ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம் 632 403 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் கூட என்னென்ன சான்றுகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்று, இதர ஆவணங்கள் இருந்தால் இணைத்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சில நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, எந்த நேரத்திலும் நிர்வாக காரணங்களாக பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 11 மாத காலத்திற்கு பணி ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.